வணக்கம். மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு நிதியை தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவது சட்டவிரோதம், சயீத் தெரிவிப்பு. கூட்டமைப்பினரே ராயபக்ச குடும்பத்தினரை பாதுகாத்தனர், கஜேந்திரன் எம்பி முழக்கம். 6 மாதங்களாக காணாமல் போயிருந்த பெண் சடலமாக மீட்பு. வவுனியா வைத்தியசாலையில் சிசு உயிரிழந்த சம்பவம் விசாரணைகள் ஆரம்பம். தேர்தல் காலங்களில் அரசு நிதியை தேர்தல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துவது சட்டவிரோதமான விடயமாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இணைந்து கொண்டமையினால் அவருக்காக ஒதுக்கப்பட்டிருந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை ரத்து செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். எனினும் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு 300 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த பணத்தை ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தி வருகின்றனர். இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடாமல் இருக்குமாறு அரசு அதிகாரியிடம் கோருவதாகவும் சட்டவிரோத செயற்பாடுகளை நிறுத்துவதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழு தலையீடு செய்ய வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாயின் ஊழல் மோசடி நிறுத்தப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பண்டுவஸ் நுவர பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் மோசடியில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் நீண்ட காலமாக நிலவும் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்காகவே நாங்கள் ஆட்சியை கோருகின்றோம். அதன் முதற்கட்டமாக ஊழல் மோசடியை தடுப்பதுடன் மோசடியில் ஈடுபட்டோரை கைது செய்ய வேண்டும். பால்மா உள்ளிட்ட பல அத்தியாவசியமான பொருட்களின் விலைகள் தற்போது சடுதியாக அதிகரித்துள்ளன. ரணில் விக்ரோசிங்க உணவுப் பொருட்களுக்கு வட் வரியை விதித்தமையே இதற்கான காரணமாகும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு 25,000 ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு வழங்க முடிவு தேர்தலுக்கான வாக்குறுதி அல்ல. இந்த ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் மூலம் அதனை பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்காக அமைச்சரவை அனுமதியும் கிடைத்துள்ளது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாம் 2024ஆம் ஆண்டில் ஆரம்பத்தில் நாட்டிலுள்ள 13,80,000 அரசாங்க ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்கினோம். ஓய்வூதியம் பெறுவோரின் கொடுப்பனவுகளையும் அதிகரித்தோம். அவர்களுக்கு மேலும் 3,000 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாட்டு மக்களின் வாழ்வாதார நெருக்கடியை நாம் உணர்ந்து கொண்டுள்ளோம். வரிச்சுமையும் காணப்படுவதால் வரிகளை குறைக்க வேண்டியுள்ளது. முடியுமான அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அதனை மேற்கொள்வது அவசியம். அதனை கவனத்தில் கொண்டே உதய ஆர் செனவிரத்ன குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் எந்த அரசியல்வாதிகளும் பங்கேற்கவில்லை. நிதியமைச்சு உட்பட அரசு அதிகாரிகளே இடம்பெற்றுள்ளார்கள். அந்த குழு இடைக்கால அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தது. எதிர்காலத்தில் எவ்வாறு சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள முடியும் என்பது தொடர்பான பரிந்துரையை அதில் உள்ளடக்கியுள்ளது. அந்த இடைக்கால அறிக்கையில் தற்போதுள்ள அனைத்து வாழ்க்கை செலவு கொடுப்பனவுகளும் ஒன்றிணைக்கப்பட்டு 25,000 ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றுள்ளார். ராயபக்ச குடும்பத்தினரை சுதந்திரமாக செயற்படுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினரே வழிவகுத்ததாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் நேற்று காலை இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையிலேயே அவர் இவ்வாறு குற்றம் சுமத்தியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் விக்னேஸ்வரன் சேர்ந்து ராயபக்ச குடும்பத்தினரை பாதுகாத்ததன் விளைவாக நாமல் ராயபக்ச இன்று ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளதாக செல்வராஜா கஜேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வந்து விற்பனைக்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 4 வெளிநாட்டு மலைப்பாம்புகள் வத்தலை காவல்துறையினர் நேற்று மீட்டுள்ளனர். செல்ல பிராணிகளை விற்பனை செய்யும் குறித்த விற்பனை நிலையத்தில் உரிமையாளர் மற்றும் 2 ஊழியர்கள் இதன்போது கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்போது இலங்கையின் அரிய வகை முதலையொன்றும் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த மலைப்பாம்புகள் பயணப் பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்டு விமானம் மூலம் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த விலங்குகளை தெஹிவளை மிருக காட்சிக்கு அனுப்பி அவை பற்றிய அறிக்கையை பெறுவதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை வத்தலை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகுமா தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்பட்டுள்ளது.
இதனை வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அந்த வகையில் கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவிலோ மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மத்திய மலைநாட்டில் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 30-40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்காத காரணத்தினால் சிசு ஒன்று உயிரிழந்துள்ளதாக கூறப்படும் சம்பவம் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் சமன் பத்திரன தகவலை தெரிவித்துள்ளார். கடந்த 18ஆம் தேதி மகப்பேற்றுக்காக அனுமதிக்கப்பட்ட பெண் உரிய நேரத்துக்குள் தன்னை சிகிச்சைக்கு எடுக்காமையினாலேயே தனது குழந்தை மரணித்ததாக குற்றம் சுமத்தும் காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக எமது செய்தி பிரிவு வடமாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் சமன் பத்ரனாவை தொடர்பு கொண்டு கேட்டபோது இவ்வாறான சிசு மரணங்கள் இடம்பெறும் போது அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய தாய் அனுமதிக்கப்படும் போதே சில மருத்துவ பிரச்சினைகள் குறித்து முறைப்பாடுகள் தெரிவித்திருந்ததாகவும் அதன் அடிப்படையிலேயே அவருக்கான சிகிச்சை வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் குறித்த காணொலியில் முன்வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பரிசீலனைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் வடமாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் சமன் பத்திரன குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவில் உள்ள பாடசாலையொன்றில் தரம் 5 கல்வி கற்கும் பாடசாலை மாணவிகளுக்கு கையடக்க தொலைபேசியில் ஆபாச படங்களை காட்டி வந்த குற்றச்சாட்டில் அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 57 வயதுடைய பாடசாலை அதிபரை இவ்வாறு நேற்றிரவு கைது செய்துள்ளதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த போலீஸ் பிரிவில் உள்ள ஆரம்ப பாடசாலை ஒன்றில் தரம் 5 3 மாணவிகள் உட்பட 6 பேர் கல்வி கற்க வருகின்றார்கள். இந்நிலையில் அந்த மாணவர்கள் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள நிலையில் அவர்களுக்கு பாடசாலை முடிவுற்ற பின்னர் மேலதிகமாக மாலையில் அதிபர் கற்பித்து வந்துள்ளார். இதன்போது அதிபர் பாடசாலை மாணவர்களுக்கு தனது கையடக்க தொலைபேசியில் இருந்து தகாத படங்களை காட்டி வந்தமை காரணமாக ஒரு மாணவி மாலை நேர வகுப்புக்கு போக முடியாது என பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அதற்கான காரணத்தை கேட்டபோது சிறுமி அதிபரின் இந்த செயல் தொடர்பாக கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு மாணவியின் பெற்றோர் 119 என்ற போலீஸ் அவசர இலக்கத்துக்கு அறிவித்துள்ளனர். இதன் பின்னர் போலீசார் பாதிக்கப்பட்ட 3 மாணவியிடமிருந்தும் வாக்குமூலத்தை பதிவு செய்ததுடன் 57 வயதுடைய அதிபரை கைது செய்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட அதிபரை விசாரணையின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பாதுகாப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். புல்மோட்டையிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த மகிழுந்து ஒன்று 2 முச்சக்கர வண்டிகளுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 9 பேர் காயமடைந்துள்ளனர். முச்சக்கர வண்டிகளை மகிழுந்து முந்திச் செல்ல முற்பட்ட போது விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நிலாவளி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை நிலாவளி காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் நேற்று காலை முதல் அசாதாரண காலநிலை நிலவி வருகின்றது. சில இடங்களில் காற்றும் பலத்த மழையும் பெய்து வருவதுடன் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று வீசிய பலத்த காற்றினால் யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோயிலுக்கு அருகாமையில் இருந்த தொடர்மாடி குடியிருப்பின் கூரைகள் தூக்கி வீசப்பட்டன. இதனால் குடியிருப்பு பகுதிகளவில் தேசமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். நாளை முதல் அமுலாகும் வகையில் கடத்தொழிலாளர்களுக்கு டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் லீட்டருக்கு 25 ரூபாய் மானியம் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதேவேளை தேயிலை துறையினருக்கு 4000 ரூபாய் உரமானியங்கள் வழங்க உள்ளதாகவும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த சலுகைகள் நாளை முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் குளிர் காலநிலையுடன் சிறுவர்களுக்கு காய்ச்சல் அதிகரிக்கும் நிலை காணப்படுவதாக ரிச்வே ஆரியா சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள வைத்திய நிபுணர் கடந்த சில நாட்களாக இன்ஃப்ளூவன்சா நோயாளர்களின் அதிகரிப்பும் பதிவாகியுள்ளது. குறிப்பாக இருமல், சுவாசிப்பதில் சிரமம் போன்றவை இருந்தால் வைரஸ் காய்ச்சல் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இருமல், சளி, காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் குழந்தைகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டாம் என்று பெற்றோர்களிடம் மருத்துவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த அறிகுறிகள் இருந்தால் முகமூடி அணிவது பொருத்தமானது என்று அவர் தெரிவித்துள்ளார்.
மேலும் குழந்தைகளுக்கு இரவில் இருமல் வந்தால் நிமோனியா ஏற்படும் அபாயம் உள்ளதால் உடனடியாகவே மருத்துவ சிகிச்சை பெறவும் சுகாதாரத்துறையினர் வலியுறுத்தியுள்ளார்கள்.